இங்க இருக்கும் குட்டீஸ் சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு எல்லாருக்கும் முதல்ல என்னுடைய நண்பர்கள் தின வாழ்த்துக்கள். எல்லாரும் நண்பர்கள் தின வாழ்த்துக்கள் கைத்தட்டுங்க. அனைவருக்கும் என்னுடைய நண்பர்கள் தின வாழ்த்துக்கள். நான் சென்னையில இருந்து வந்திருக்கேங்க. நான் வந்து தலைவர் அண்ணாமலை அவர்கள் இருக்காங்கல்ல, யார் அண்ணாமலை தெரியுமா? எல்லாருக்கும் அண்ணாமலைன்னா யார் தெரியுமா? தெரியுமா? எப்படி தெரியும்? ஓகே, போட்டோ இருக்கு. ஓகே, சரி. அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்ல போறேன், சரிங்களா? அவரு நம்மள மாதிரி ஒரு ஸ்டூடெண்டா இருந்து, உங்க மாதிரி ஒரு கிராமத்துல இருந்து, இப்ப நான் வந்திருக்க கிராமம் பேர் வந்து, நம்ம ஊராட்சி பேர் வந்து முடியனூர். நான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு வந்திருக்கேன். அவரு அதே மாதிரி கரூர் மாவட்டத்துல தொட்டம்பட்டின்ற ஒரு கிராமத்துல இருந்து பிறந்தவர், சரிங்களா? அந்த கிராமத்துல பிறந்து ஐபிஎஸ் எக்ஸாம் படிச்சு பாஸ் பண்ணி கர்நாடகா மாநிலத்துல பல்வேறு அதாவது இது மாதிரி ஒரு மாவட்டங்கள் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு 9 வருஷம் ஒரு எஸ்பியாவும், ஒரு தலைநகரத்துல ஒரு எஸ்பியாவும் டிஎஸ்பியாவும் இருந்திருக்காங்க, சரிங்களா? அப்படி நீங்க சிங்கம் படம் பாத்திருக்கீங்க? நீங்க எத்தனை பேர் சிங்கம் படம் பாத்திருக்கீங்க? அப்ப எல்லாரும் படம் மட்டும் கரெக்டா பாக்குறீங்க. அப்போ நம்ம எல்லாரும் இன்னும் நல்லா படிக்கணும், சரிங்களா? புத்தகங்கள் படிங்க. படத்தை மட்டும் பார்த்து நம்பிடக்கூடாது, கவர்ச்சியை பார்த்து யாரும் நம்பிடக்கூடாது. ஏதோ வராரு, இப்ப யார் முதலமைச்சர்? இப்ப எல்லாரும் கத்துறீங்க பாருங்க. யார் முதலமைச்சர்? யாரு? விஜய் சார்னு சொல்றீங்க. இப்ப அவருக்கு யார் போட்டி? டிஎம்கேவா? இனிமேல போட்டி யாருன்னா டிஎம்கே கிடையாது. ரெட் அண்ட் பிளாக் ஸ்குவாட் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சா இல்லையா? ஓகே, இனிமேல போட்டி நம்ம எல்லாரோட எனர்ஜியா நம்ம யார் இருக்கணும்னா, இனிமேல வழிகாட்டியா அண்ணாமலை இருக்கணும். போட்டிக்கு வந்து முதல்வருக்கு யார் போட்டி? அண்ணாமலை. ஓகே, இப்போ நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம். கொஞ்சம் தெளிவா எப்படி எல்லாம் யோசிக்கணும், நம்ம எப்படி எல்லாம் பண்ணணும். ஒரு இளைஞரா நீங்க எல்லாரும் ஓடுனீங்க, முதல்ல எல்லாருக்குமே கைத்தட்டல் கொடுங்க. எல்லாருக்குமே, அனைவருமே வெற்றியாளர்கள். இங்க ஓடின அத்தனை பேருமே வெற்றியாளர்கள். நாங்களாம் ஓட முடியல, எனக்கு கொஞ்சம் லெக்மன் டேர் ஓடி கொஞ்சம் கால் பிரச்சனை ஆயிடுச்சு. நான் சைக்கிளிங் பண்றேன். நான் ஒரு ஸ்விம்மர், நான் ஸ்டேட் ஸ்விம்மர். நான் வந்து ஸ்விம்மிங் காம்படிஷன் எல்லாம் கலந்துருக்கேன். பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்கேன் தமிழ்நாடு அளவுல பள்ளி படிக்கும் போது. அப்புறம் காலேஜ் அப்புறம் நான் பார்ட்டிசிபேட் பண்றது இல்லை, ஏன்னா அதுல நிறைய அரசியல்கள்லாம் இருந்தது. ஏன்னா சில பேரை மட்டும் ஊக்குவிக்கிறது. நீங்க எல்லாம் எதிர்நீச்சல் படம் பார்த்திருக்கீங்களா? அப்ப அதுல கடைசியில மட்டும் வின்னரா காட்டுறாங்கல்ல சிவகார்த்திகேயன், அந்த மாதிரி சில போட்டியாளர்கள்லாம் இருந்தாங்க. சோ இன்னைக்கு ஏன் நம்ம இந்த போதையில்லா முடியனூர் அப்படின்றத நம்ம ஏன் எடுத்திருக்கோம் அப்படின்றது, உங்க எல்லாருமே ஏன் வீத லீடர்ஸ்ல வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படின்றது, சகோதரர்கள் நிறைய பேர் இணைஞ்சிருக்காங்க உங்க கிராமத்துல இருந்து. என்ன கூப்பிட்டு இருக்காங்க. நான் சென்னையில இருந்து வந்திருக்கேன். வெளியில இருந்து பார்க்கும் போது கள்ளக்குறிச்சினா என்னன்னு தோணுது? ஒரு கள்ள சாராயம் மாவட்டம் அப்படின்றதுதான் எல்லாருக்கும் தெரியுது. கரெக்டா இல்லீங்களா? அந்த மாதிரி இனி இருக்கக்கூடாது. நிச்சயமா பண்ணுவீங்களா மாட்டீங்களா? இனி எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? போதை இல்லாத ஒரு கள்ளக்குறிச்சி மாவட்டமாக வர வேண்டும் என்பதற்காக நீங்கள் அனைவரும் இனியிலிருந்து நீங்க இந்த போதையில்லா மாரத்தானுக்கு ஓடினதுல நீங்க அனைவருமே இந்த உறுதிமொழி எடுத்து, இனி எங்க மாவட்டத்துல நாங்க எல்லாரும் ஒரு தலை சிறந்த மாணவனாக, தலை சிறந்த ஆபீசராக, இங்க இருந்து ஒரு டிஎஸ்பி ஆகவோ, நீட் எக்ஸாம்ல தேர்வு பண்ணி ஒரு மருத்துவராகவோ, ஒரு JEE எக்ஸாம்ல கிளியர் பண்ணி ஒரு ஐஐடி IIM இது மாதிரி நிறைய எக்ஸாம்ல பாஸ் பண்ணி நீங்க எல்லாம் போனோம். நிறைய வெற்றியாளர்களை நம்ம வந்து பார்க்கணும். இந்த கிராமம் வந்து ஒரு பேசும் பொருளான ஒரு கிராமமா மாறணும் அப்படின்றது என்னுடைய ஆசைங்க. நான் ஏன் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்றது நான் சொல்லிடுறேன். நான் பார்க்காத முதல்வர்களே கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களையும் என்னை கூப்பிட்டு சந்திச்சிருக்காங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்களும் என்னை கூப்பிட்டு சந்திச்சிருக்காங்க. 2014 நீங்க எல்லாம் 5 கிலோமீட்டர் தான் நடந்தீங்க. நான் 3300 கிலோமீட்டர் நடந்தோம் தமிழ்நாடு முழுக்க. இன்னைக்குதான் வந்து இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் எல்லாம் வருது. நாங்க தமிழ்நாடு முழுக்க 3300 கிலோமீட்டர் நடக்கிறோம். அப்போ தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற அனைத்து, அதாவது டாஸ்மாக் கடைகள்ல வந்து 50 மீட்டர் 100 மீட்டர் தான் வச்சிருந்தாங்க. முன்னாடி பாலிசி வந்து டாஸ்மாக் கடைகளை அதாவது ஹைவேஸ்ல மட்டும்தான் வச்சுக்கணும் அப்படின்றதுல அரசு வந்து ஒரு கைட்லைன்ஸ் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு வந்து இப்போ
இப்ப வந்திருக்க அரசு, அதாவது தலைமை விஜய் யாருங்க, அவங்க முதல்வர் இருக்காருல்ல, அந்த முதல்வரோட அரசு வந்து 500 மீட்டருக்கு பக்கத்துல ஸ்கூல் காலேஜ் பக்கத்துல டாஸ்மாக் கடைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு நான் நடந்து போனதுல நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சோமா, தேனின்ற மாவட்டத்தை நான் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டாலும் நான் இதை வந்து சொல்லணும் உங்ககிட்ட எல்லாருக்குமே, எல்லாருமே மன்னிச்சுக்கோங்க, நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். தேனின்ற மாவட்டத்தில் நாங்க போகும்போது நிறைய விதவைகள்மா, இளம் வயசுலயே விதவைகள், 18 வயசு 19 வயசுல விதவைகள் கல்யாணம் பண்ணி ஒரு வருஷத்துல அந்த கணவர் இறந்துடுறாரு. அது மாதிரி நிறைய விதவைகள் கொண்ட மாவட்டமா தேனி மாவட்டம் மாறிக்கொண்டிருக்கிறது. இனி இது போன்ற போதைக்கு அடிமையாகி நம் தமிழ்நாடு, இப்ப சொல்லியிருந்தாரு, கல்லீரல் பாதிக்கப்படுது, நம்ம பேங்க்ரியாஸ் எல்லாமே நிச்சயமா பெரிய ப்ராப்ளம் ஆகுது உடம்பு பாடியில ஃபுல்லா. அந்த பாதிப்பு பட்டதுன்னா தமிழ் சமுதாயமே அழிந்துவிடும். ஒரு சமுதாயமே இல்லைன்னா இது வந்து ஒரு பெரிய ஜெனரேஷன் கேப்பே உடைச்சிரும். நிச்சயமா நம்ம வந்து இது வந்து ஒரு அந்நிய சக்தியோடைய வேலை. ஏன்னா நம்ம ஒரு சமுதாயத்தை வளர்ந்து கொண்டிட்டு இருக்கோம், நம்ம டெவலப்டு நேஷனா மாறிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம இருக்கிற இன்னைக்கு ஆகஸ்ட் 2ஆம் தேதி தேசிய கொடியை வடிவமைத்த பிங்களி வெங்கையா அவர்களுடைய நினைவு, அதாவது அவரோட பிறந்த நாள் தினம். நம்ம வந்து இன்னைக்கு சுதந்திர ஒரு தியாகியோடைய தினத்துல நம்ம நிக்கிறோம். ஒரு தேசிய கொடி வடிவமைத்தவருடைய தினத்துல நம்ம நிக்கிறோம். அதனால சுதந்திரம் பட்டும் தியாகம் இருக்க வேண்டும் அனைவருக்கிட்டையும். ஓகேங்களா? நிச்சயமா அனைவரையும் வீத லீடர் சார்பாக இங்க நான் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஏன் வந்தேன்னு சொல்லிடுறேன். சகோதரர் உங்க இதுல சஞ்சய்னு ஒருத்தர் இருக்காரு, உங்க கிராமத்துல இருந்து சஞ்சய் வந்து எனக்கு போன் பண்ணி கூப்பிடுறாரு, நீங்க வந்து வரணும்னா இந்த மாதிரி நாங்க வீத லீடர்ஸ் முடியனூர்ன்ற ஒரு போதை மேரத்தான் வந்து நாங்க நடத்துறோம், அதனால அண்ணா நீங்க வந்து கலந்துக்கோங்க, நிச்சயமா இது வந்து நாங்க வந்து பெரிய லெவல்ல பண்ணணும். எனக்கு எப்படி இந்த கிராமத்துக்கு நான் வந்தேன்றும் சொல்லிடுறேன். இன்னைக்கு நண்பர்கள் தினம்ன்றதுனால எப்படியோ அந்த இயற்கை சக்தியான்றது தெரியல, நான் இந்த கிராமத்துல எனக்கு ஒரு மிகப்பெரிய நண்பர்கள் ஒருத்தர் இருக்காரு, வேற யாரும் இல்ல, ராஜ்முருகன், உங்க கிராமத்துல இருந்தவர் தான். எனக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு இடத்துல ஒரு நல்ல இந்த ஃபேமஸான உங்களுடைய ஊரோட தேரோட்டம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்ப நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த தேரோட்டத்தை பத்தி எழுதி எனக்கு நிறைய லைக்ஸ்லாம் வந்தது Facebookல. சோ அதனால ஓகே ஷூர் ஓகே, உங்க ஊரோட தேரோட்டம் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு தெரியும். அன்னைக்கு நான் எழுதின பதிவு அந்த மாதிரி, அன்னைக்கு ஒரு நான் ஆர்டிகளா எழுதியிருந்தேன், அந்த ஆர்டிகள் எடுத்து தினமலரையும் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அந்த அளவுக்கு உங்க ஊரோட தேரோட்டம் அந்த அளவுக்கு ஃபேமஸா இருந்தது. நிச்சயமா நம்ம வந்து அடுத்தடுத்த பணிகளை வந்து நான் தொடர்ச்சியா வந்து செய்கிறேன். இந்த வீத லீடர்ஸ் இந்த போதையில்லா முடியல ஒரு நிகழ்ச்சியை நடத்திய பெரியசாமி அவர்கள், முத்துகிருஷ்ணன், அப்புறம் சகோதரர் அர்ஜுனன் அண்ணன், மிச்சம் எல்லாருமே வீத லீடர்ஸ் அனைவருமே தலைவர்கள் தான். இங்க இருக்கிற அனைவருமே தலைவர்கள். காவல்துறை நண்பர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நம்ம நண்பர்களோட தொடர்ச்சியா நீங்க வந்து சப்போர்ட் பண்ணணும். இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தும் போது நம்மளுடைய ஆம்புலன்ஸ் சகோதரர்கள் சப்போர்ட் பண்ணும்போது இளைஞர்கள் எல்லாருமே நீங்க உற்சாகப்படுத்துறீங்க. ஒரு கிராமத்துல இருந்தும் நிறைய இளைஞர்கள் வரணும். இங்க இருந்து பேட்மிண்டன் பிளேயர்ஸ் நிறைய பேர் வந்திருக்கீங்க. நீங்க ஸ்டேட் லெவல்ல விளையாடுறீங்க, நாளைக்கு நேஷனல் லெவல்ஸ்ல போனோம். நீங்க எல்லாருமே உங்களுக்கு எந்த சப்போர்ட் வேணாலும் தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய வீத லீடர்ஸ் இயக்கத்துல நான் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட உங்க இந்த முடியலூர் நிகழ்ச்சி நடத்தின 2 பேரை நான் தலைவர் அண்ணாமலை கிட்ட கூட்டு போறேன். இந்த நிகழ்ச்சி முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க 2 பேரும் உங்க ஊர்ல இருந்து நான் கூட்டிட்டு போறேன். அண்ணாமலை அவர்களோட உட்கார்ந்து அவங்க காஃபி குடிச்சு மீட் பண்ணி பேச வைக்க போறேன். இது அவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இது நடக்க போது நீங்களும் பாப்பீங்க. தொடர்ச்சியா நான் உங்க நிகழ்ச்சிகளை உங்க ஊர்ல ஒரு மாற்றத்தை இருந்து உருவாக்கணும். மாற்றம் இந்த பகுதியிலிருந்து உருவாகணும். கள்ளச்சாராயம் இல்லாத கள்ளக்குறிச்சியை உருவாக்க வேண்டும். போதை இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்குவோம். வீத லீடர்ஸ் இயக்கத்தில் இருந்து இந்த மாற்றம் இங்கிருந்து பிறக்கட்டும். தமிழ்நாடு போதை இல்லாத ஒரு தமிழ்நாடாக பிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி அறிவித்து நன்றி, வணக்கம். அடுத்ததாக